Hello students, welcome to my channel. So இந்த ஒரு வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாமினேஷனுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர் வீடியோக்குள்ளே போயிடலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 12th எழுத போகிறீங்க, எல்லா இம்பார்ட்டண்ட்டான கொஷினும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பகுதி ஒன்று பார்த்துடலாமா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், பின்வருவனவற்றுள் எது 6 கீ கார்பன் 12இல் உள்ள அணுக்களுக்கு சமமான கார்பன் அணுக்களை கொண்டுள்ளது? செகண்ட் ஒன், 45 nm அலைநீளமுடைய ஒளியின் ஆற்றல். தேர்ட் ஒன், தனிம வரிசை அட்டவணையிலிருந்து இடமிருந்து வலமாக செல்லும்போது எலக்ட்ரான் நாட்ட மதிப்பு எவ்வாறு மாறுபடுகிறது? ஃபோர்த் ஒன், அயனி ஹைட்ரேடுகளை உருவாக்குபவை டேஷ். ஃபிஃப்த் ஒன், ஹைட்ரஜன் CaC2 உடன் வினைபுரிந்து கிடைக்கக்கூடிய வினைப்பொருள். சிக்ஸ்த் ஒன், 227 டிகிரி செல்சியஸில் 5.00 atm அழுத்தத்தில் N2 வாயுவின் அடர்த்தி என்ன? செவன்த் ஒன், அனைத்து வெப்பநிலைகளிலும் ஒரு தன்னிச்சையான வினைக்கு சரியான வெப்ப இயக்கவியல் நிபந்தனைகள். எய்த் ஒன், ஸோ ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, என்ற வினையின் KCKF காண்க. நைன்த் ஒன், ரவுலட் விதிப்படி ஒரு கரைசலின் ஒப்பு ஆவியமுழுத குறைவானது டேஷுக்கு சமம். 10th ஒன், CIF இன் வடிவம். 11th ஒன், கொதிநிலையின் சிதைவடையும் நீர்மத்தை தூய்மையாக்க பயன்படுத்தும் முறை. 12th ஒன், ஒன்றோடு ஒன்று நன்கு கலந்திருக்கக்கூடிய பென்சீன் மற்றும் நைட்ரோ பென்சீன் கலவையை பிரித்தெடுக்க பயன்படும் முறை. 13th ஒன், சைக்ளோ ஆல்கேன்களின் பொது வாய்ப்பாடு. 14th ஒன், CX பிணைப்பானது இவற்றின் வலிமையாக உள்ளது. 15th ஒன் பாருங்கள், உயிர்வேதி ஆக்சிஜன் தேவை அளவு 5 ppmக்கு குறைவாக கொண்டுள்ள நீர் மாதிரி குறிப்பிடுவது. பகுதி 2 ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளி. வினாயன் 24 கட்டாய விடையளி. 16th ஒன், 2s மற்றும் 4p ஆர்பிட்டால்களுக்கு எத்தனை ஆரக்கணுக்கள் மற்றும் கோணக்கணுக்கள் காணப்படுகின்றன? 17th ஒன், நைட்ரஜன் அயனியாக்கும் ஆற்றல் ஆக்சிஜனை விட அதிகம், காரணம் தருக. 18th ஒன், டால்டனின் பகுதி அழுத்த விதியை கூறு. 19th ஒன், நிறைத்தாக்க விதியை கூறு. 20 வந்து பாருங்க, ஸோ நீரில் உள்ள லூயின் அமைப்பை வரைக. 21 படிவரிசை சேர்மங்கள் என்றால் என்ன? 22 ஹூட்ஸ் ஃபெட்டிக் வினையை எழுதுக. 23 கல்குஷ்டன் என்றால் என்ன? 24 பூர்த்தி செய்கன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. ஸோ பகுதி 3 ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளி. வினாயன் 33 கட்டாய வினா. ஸோ போரிக் அமிலம் மோலார் நிறையை காண்க. 26 பெர்லியம் நைட்ரஜன் ஏறத்தாழ 0 எலக்ட்ரான் நாட்ட மதிப்பினை பெற்றுள்ளது ஏன்? 27 கீழ்கண்டவற்றுள் முறையான பெயர்கள் யாவை? சுண்ணாம்பு, எரி பொட்டாஷ், சலவை சோடா. 28 நல்லியல்பு கரைசல் மற்றும் இயல்பு கரைசல் வேறுபடுத்துக. 29 பிணைப்பு கோணம் என்றால் என்ன? 30 பாருங்க, சீரமையற்ற கார்பன் அல்லது கைரல் கார்பன் என்றால் என்ன? 31 பிணையில்லா உடனிசைவு என்றால் என்ன? 32 அரோமேட்டிக் சேர்மங்கள் முறையை எழுதுக. 33 ஒரு தானியங்கி மோட்டார் வாகன இயந்திரங்கள் பெட்ரோல் 816 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் எரிக்கப்படுகிறது. சூழலின் வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும்போது இயந்திரத்தின் அதிகபட்ச திறனை கணக்கிடுக. பகுதி 4 பாருங்க, அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும். 34 ஆ பாருங்க, வினிகரின் காணப்படும் ஒரு கனிம சேர்மம் 40 டிகிரி கார்பன், 6.6% வந்து நைட்ரஜன் மற்றும் 53.4% ஆக்சிஜனை கொண்டுள்ளது. அச்சேர்மத்தின் எரிய விகித வாய்ப்பாட்டினை கண்டறிக. ஸோ 5 மார்க். அப்படி இல்லைன்னா ஆ நியூலண்ட் ஹென்ம விதியை எழுதுக, அல்லது செகண்ட் ஒன் நீரின் நிரந்தர கடினத்தன்மை என்றால் என்ன? இது 3 மார்க். ஸோ 35ல் வந்து ஆ பாருங்க, சலவை தூள் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? பாயில் வெப்பநிலை அல்லது பாயில் புள்ளி என்றால் என்ன? அல்லது ஃபான் ஹாபர் சுற்று மூலம் சோடியம் குளோரைடு படிகத்தின் படிக கூட ஆற்றலை எவ்வாறு கண்டறிவாய்? 36ல் ஆ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் வான் ஹாப் சமன்பாட்டை வருவி, அல்லது சவ்வூட்ட பரவல் அழுத்தம் வரையறு. அப்படி இல்லைனா பின்வரும், ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் சவ்வூட்டு பரவல், செகண்ட் ஒன் பின்வரும் சேர்மங்கள் உள்ள இணைக்கலவை எழுதுக. ஸோ 3 கொடுத்துருக்காங்க. 37ல் ஆ கரிம சேர்மத்தின் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்துவாய்? 5 மார்க். அப்படி இல்லைனா ஆ ஃபர்ஸ்ட் ஒன் உடனிசைவு அல்லது மீனோமெரிக் விளைவு என்றால் என்ன? இது வந்து 3 மார்க். நெக்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அது 2 மார்க். நெக்ஸ்ட்டு 38ல் ஆ பாருங்க, ஸோ C2H6O என்ற சேர்ம அடர்கந்தக அமிலத்துடன் வெப்பப்படுத்தும் போது
பிஐ தருகிறது. பி சேர்மம் குளிர்ந்த நீர்த்த காரம் கலந்த KMNO4 கரைசலுடன் சிஐ தருகிறது. ஏ, பி மற்றும் சி ஆகியவற்றை கண்டறிக. அல்லது பாருங்க, பின்வருவனவற்றை மாற்றுக. ஸோ அசிட்லீன், பீனால், பென்சீன். ஸோ இந்த மாதிரி மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்று ஒன்றா பார்த்து மார்க் பண்ணி படிங்க. இந்த ஒரு கொஷின் பேப்பரை ரெஃபரன்ஸாக வச்சு படிச்சுக்கோங்க. இது போல் எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ. பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.